வணக்கம் மக்களே. பிக் பாஸ் லைவ்ல நடந்த சில விஷயங்களை பத்தி தான் பேச போறோம். எப்படிதான் இப்படி பொய் பேசுறாங்கன்றது தெரியலங்க. இந்த மாதிரி பண்ணதெல்லாம் ஒருத்தர், பட் ஆனா பழி வாங்குறது இன்னொருத்தர் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. என்னடா பழி அப்படின்றது கேட்டீங்கன்னா, ஜோவிகா மற்றும் மாயா கிடையே ஒரு பயங்கரமான கான்வர்சேஷன் அந்த மேக்கப் ரூம்ல போகுது. சோ அப்ப ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த கேம் எப்படிதான் போயிட்டு இருக்குன்னு தெரியல, பட் என்ன யூஸ் பண்ணி ஒருத்தவங்க கேம் விளையாட்டாங்கன்ற மாதிரி மாயா சொல்றாங்க. என்னது, மாயா வாயிலிருந்து வரும் வார்த்தை, என்னை யூஸ் பண்ணி ஒருத்தவங்க கேம் விளையாடி இருக்காங்க. அப்படி யாரு யூஸ் பண்ணா நானும் யோசிச்சு பாக்குறேன். அப்படி யாரும் எனக்கு தெரியல. அதுக்கு ஜோவிகா சொல்றாங்க, ஏங்க இப்படி மறைச்சு பேசிட்டு இருக்கீங்க, அர்ச்சனா தானே உங்களை யூஸ் பண்ணி கேம் விளையாடுனாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அர்ச்சனா மாயாவை யூஸ் பண்ணி கேம் விளையாடுனாங்களா? நானும் போய் செக் பண்ணி பாக்குறேன், அப்படி எதுவுமே எனக்கு கிடைக்கல அப்படின்றது சொல்றாங்க. இதுமேட்டெல்லாம் மறைச்செல்லாம் பேசாதுங்க. அர்ச்சனா இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்த காரணமே உங்களை யூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணி கேம் விளையாடுனது அர்ச்சனா. நம்ம எல்லாரும் இது பண்ணி கேம் விளையாடி இவ்வளவு தூரம் வந்தது அர்ச்சனா. இவ்வளவு தூரம் நிக்கிறதுக்கு அர்ச்சனாக்கு தகுதியே இல்ல. வெளியே ஒரு செட்டப், இங்க ஒரு செட்டப் வச்சுட்டு தான் இந்த மாதிரி கேம் விளையாடி இருக்காங்க, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் யாரு ஜோவிகா பேசுறாங்க. உடனே மாயா, அதெல்லாம் மக்களுக்கு தெரியாதாங்க, மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க, மக்களுக்கு தெரியாது, எல்லாம் தெரியும், நீங்க இருங்க உங்க உடனே இவங்க சொல்லிடுது ஜோவிகா. மக்கள் சப்போர்ட் ஹெவியா இருக்குங்க உங்களுக்கு. மக்கள் சப்போர்ட், உண்மையான சப்போர்ட் உங்களுக்கு இருக்கிறது மாயாக்கு தான் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. பட் நானும் தேடி பாக்குறேன், மக்கள் சப்போர்ட் அந்த அளவுக்கு மாயாவை அதிகமா இருக்கிற மாதிரி நான் பார்க்கல. முக்காவாசி பேர் அர்ச்சனாக்கு தான் சப்போர்ட்டர்ஸா இருக்காங்க, நம்ம வெளியே பாக்குறது கூட தெரியுது. இதெல்லாம் ஒரு பக்கம் நமக்கு கிளியராவே தெரியுது. இன்னொரு பக்கம் ஜோவிகா சொல்லணும்ல, ஏன்னா அவங்க சப்போர்ட் யாரு, மாயாக்கு. அதனால மாயாவை பத்தி ஏகப்பட்டது நல்ல விஷயமா சொல்லணும்ல, அதனால பக்கம் சொல்றாங்க. அடுத்ததா, அப்புறம் எப்படிங்க கிளாப்ஸ் வருது, மக்கள் சப்போர்ட் எனக்கு இருக்கீங்க, வீக்கெண்ட்ல எப்படிங்க கிளாப்ஸ் வருதுன்னும் போது உடனே ஜோவிகா, அது ஒரு 15 பேர் இல்ல 10 பேர் கிளாப் தட்டுவாங்க, 10 பேர் கிளாப் தட்டுறதுனால அது உண்மையாயிருமா? 3 கோடி மக்கள் பாக்குறாங்க, மக்களுக்கு எல்லாம் உண்மை தெரியுங்க. மக்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது. மக்கள் தெல்ல தெளிவா எல்லாத்தையுமே பார்த்து கரெக்டா அனலைஸ் பண்ணி இருப்பாங்க. மக்கள் ஒன்றும் பிளைண்ட் கிடையாது, இதெல்லாம் கிடையாது, அழகா உங்களுக்கு தெரியும் அப்படின்றது. நானும் அதான் சொல்றேங்க, நீங்க மக்களை ஏமாத்தலாம் ட்ரை பண்ணாதீங்க. மக்களுக்கு உண்மை தெரியும் என்ன ஏதுன்றது. நீங்க ஒருத்தன் நீங்க பண்ணிட்டு மொத்தத்தையுமே ஆப்போசிட்ல திருப்பி போறீங்க பாருங்க. சோ அந்த 15-20 பேர் கூட செட்டப்ன்ற மாதிரி பேசுறாங்க. எனக்கு புரியலங்க. விஜய் டெலிவிஷன் தான் அந்த சாட்டர்டே சண்டே எபிசோட்ல 200 பேர் கூப்பிடுறாங்க. அதுக்கு ஒரு பாஸ் மாதிரி கொடுப்பாங்க, நார்மல்லாம் கிடையாது. அந்த பாஸ் வாங்கணும். அந்த பாஸ் கொடுத்து பாஸ் மூலியமா தான் வீட்டுக்குள்ள வர அந்த ஆடியன்ஸா வர கண்டஸ்டன்ஸ். அவங்க மெஜாரிட்டியா கிளாப் பண்றது எப்படி? ஒரு சில டைம் அவங்க சொல்லி பண்றாங்க, இன்னொரு சில டைம் ரெகுலரா ஆர்கானிக்கா பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ல பண்ணுவாங்க. ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல இவங்க கிளாப்ப காட்டாதீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லிடுவாங்க. ஒரு சில டைம்ஸ் அவங்களாம் ஆர்கானிக் பண்றது அது பொய், இதனால மக்கள் இன்ஃபுளுன்ஸ் ஆக மாட்டாங்க, இப்படிலாம் தெரியும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. அர்ச்சனா முழுக்க முழுக்க மாயாவை பயன்படுத்தி இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. சோ அவங்க வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு தான் அவங்க தகுதியான நபரு, பட் இங்க இருக்கிறதுக்கே தகுதி இல்லைன்ற மாதிரி இவ்வளவு பேச்சு பேசுறாங்க. எனக்கு புரியல. ஏமா மாயா, நீ என்னைக்கு நீ யூஸ் பண்ணாம விளையாடி இருக்க, மத்தவங்களை யூஸ் பண்ணாம என்னைக்கு நீ கேம் விளையாடி இருக்க? உன்னை தவிர உங்க கேங்ல யாராவது இருக்காங்களா? உன்னை தவிர உங்க கேங்ல யாராவது ஒருத்தர் இருக்காங்களா? அப்படின்னா நீங்க தான் ஒவ்வொருத்தரை டிபெண்ட் பண்ணி ஒவ்வொருத்தரை வச்சு கேம் விளையாடி இவ்வளவு தூரம் அர்ச்சனா யூஸ் பண்ணி கேம் விளையாண்டாங்களா? அப்படியே எப்படி பாருங்க, பச்சையா புழுகுறாங்க. இது ஜோவிகா சப்போர்ட் பண்றாங்க பாரு, பச்சையா புள்ளிக்கிட்டு இந்த மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. இதுல வேற அவங்க சொல்றாங்க, வைல்ட் கார்டு வரதுக்கு முன்னாடி நம்ம கேம் எல்லாம் சூப்பரா இருந்து, வைல்ட் கார்டு வந்தவொடனே இந்த கேமே புரட்டி போட்டாங்க, காலி பண்ணிட்டாங்க. ஆமா, அதான் உங்களோட புரிதல். அப்படிதான் நடந்தது. நீங்க பார்த்து விளையாடி இருக்கணும், இது பண்ணிருக்கணும். நீங்க எதுவுமே தெரியாம விளையாடிட்டு இப்படி குறை சொல்லிட்டு இருந்தா, இது பாருங்க, அவங்க பாருங்க பண்ண தப்பெல்லாம் பண்ணிட்டு எல்லாமே அர்ச்சனான்ற மாதிரி திருப்பி விடுறாங்க பாத்தீங்களா? இதுதான் கொஞ்சம் பாக்குறதுக்கே கடுப்பா இருக்கும். உண்மை என்னன்றது கூட தெரியாம இருப்பாங்களா மக்கள் அப்படின்றதான் என்னோட கேள்வி. முழுக்க முழுக்க மாயா மத்தவங்களை யூஸ் பண்ணி காலி பண்ணிட்டு கேம் விளையாடி இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். நான் நிறைய எக்ஸாம்பிள் கொடுப்பேங்க. ஐஷு நிக்சன் அந்த ரிலேஷன்ஷிப்ல போக வச்சதா இருக்கட்டும், பூர்ணிமா கூட நீ லவ் பண்ணி கேம் விளையாடுன்னு ட்ராக் போட்டதா இருக்கும், ஏன் பிரதீப் கூட அதிக சப்போர்ட்டர்ஸ் அண்ணன் தங்கச்சி இது போட்டதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணிருக்காங்க. சொல்லணும்னா பெருசா சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா அது உண்மை பேசுங்க, அதுக்குன்னு இப்படி பச்சையா பொய்லாம் பேசாதீங்க அப்படின்றதான் எனக்கு தோணுன விஷயம். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிருங்க. அதை தவிர்த்து லைவ்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மாயாவோட ஏவி வீடியோ போட்டுட்டு அந்த ஏவி வீடியோ பாக்குறதுக்கு நல்லா தான் இருந்தது. ஏவி வீடியோ சூப்பரா இருந்தது. குறிப்பா மாயாக்கு அந்த டாஸ்க் பண்ற சீன்ஸ் எல்லாம் நான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த டாஸ்க்ல மாயா வேற லெவல் பண்ணுவாங்க. பிசிக் டாஸ்கா எதுவா இருந்தாலுமே சூப்பரா இருந்தது அந்த டாஸ்க் வீடியோ. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா மாயா அண்ட் பூர்ணிமாவோட ஃப்ரெண்ட்ஷிப், அதுக்கப்புறம் ஃபைட் சீன்ஸ், இந்த மாதிரி நிறைய மிக்ஸ்டு கலெக்ஷன் கிட்டத்தட்ட ஒரு 10-12 நிமிஷத்துக்கு மேல அந்த வீடியோ வந்திருக்கும். பாக்குறதுக்கே நம்ம சுவாரஸ்யமாவும் இன்ட்ரெஸ்டிங்கா வேற லெவலா வீடியோ இருந்தது அப்படின்றத சொல்லணும். அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம் கைஸ்.